கிட்டத்தட்ட 28 சாட்சிகளை விசாரணை செய்து சாட்சிகள் அனைத்தையும் குறுக்கு விசாரணை இல்லாமல் நடைபெற்று அதன் பிறகு எதிர்வாதம் எல்லாம் முடிந்து இன்று தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் எதிரி ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளுக்கு நிரூபணம் செய்யப்பட்டதாக கூறி அவரை குற்றவாளி என நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. அந்த அவருக்கான தண்டனை விவரங்களை திங்கட்கிழமை 2ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதி அறிவிப்பதாக நீதிபதி கூறியுள்ளார். இந்த தண்டனை விவரம் செய்த பிறகுதான் அடுத்த கட்ட செய்ய அப்பீல் போவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நீதிபதி கிட்ட என்ன சொன்னீங்க? தீர்ப்பு வாசிக்கிறது முன்னாடி ஞானசேகரன் தரப்புல என்னென்ன கோரிக்கை வச்சீங்க நீதிபதி கிட்ட? குற்றவாளி என முடிவு செய்யப்பட்ட பிறகு அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு அவருடைய ஹெல்த் கிரவுண்டிலையும் அவருக்கு அவருடைய தாயாரை இவர் தான் பராமரிக்க இருப்பதால் அவருடைய மருத்துவ படி இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். தொழில் கைது செய்யப்பட்டதால் அவர் மீது தொழில் எதுவும் நடைபெறாததால் அவருக்கு அதிகம் இருப்பதாலும் இவர் ஜெயிலுக்கு சென்று விட்டால் கடல்கள் மற்றவர்கள் துன்புறுத்துவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் விரைவில் வந்து கடன் அடைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று அவர் ஒத்துக்கிட்டாரா? நான் தான் தவறு செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிறது எல்லாம் ஒண்ணு இல்ல, அது மாதிரி கேள்வியே வராது. நீதிபதி அவர் மீது குற்றச்சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிதம் செய்யப்பட்டதால் அவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்டுவிட்டார். இந்த வழக்குல தொடர்ச்சியாக நீங்க வாதம் வச்சுட்டே வந்தீங்க. ஏதாவது ஒரு நேரத்திலாவது நீதிமன்றம் இந்த வழக்குல ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளியா இல்ல வேற யாராலும் உதவி பண்ணாங்களா இல்ல அந்த மாதிரி கேள்வி இருக்குச்சா? ஏதாவது இருந்ததா அந்த மாதிரி? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் மட்டும்தான் காட்டப்பட்டிருக்கிறது. இப்ப கூட வேற யாரும் அக்யூஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது பண்றதுனால யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை. அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கிறது ஆட்சியிட்டு யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டுறது ஞானசேகரன் சொல்லியிருக்கிறாங்க. மாத்திரம் டயர் நடந்தது, அவருக்கு மாத்திரம் தான் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் 11 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகளும் வந்து இந்திய தேர்தல் வந்து நிரூபணம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து கீழ்கோர்ட்டோட ஆர்டர் மாத்திரம் தான். ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மேற்படி இதுல வந்து மேல அப்பீல் பண்றதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது, சாத்தியக்கூறுகள் என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்து நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம் இல்லையா என்ன அப்படின்னு. வழக்கமா ஒரு வழக்கு பல்வேறு வழக்குகளை ஒருத்தர் மட்டும் தான் குற்றவாளி காமிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க சார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் பண்ணலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை வந்து நல்ல முறையில கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சந்தர்ப்ப சாட்சியங்கள்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அததான் வந்து பார்க்க போனோம்னா நம்ம வந்து அப்பீல நம்ம சொல்ல முடியும். இப்போ எதையுமே வந்து நம்ம ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நாங்களால நேரடியா சொல்ல முடியாது. இதோட ஜட்ஜ்மெண்டோட காப்பீஸ் வர்றப்போ சப்போஸ் இன்கேஸ் அது வந்து வெளியே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பட் எங்களால எதுவுமே வெளியே சொல்ல இது போன்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டுகள் ஆட்படுறவங்களுடைய வழக்குகள் பெரும்பாலான வழக்கினர்கள் எடுக்கிறது இல்லை. இது எப்படி பாக்குறீங்க சார்? இந்த நீங்க சொல்றது சரியான வாதம் தான். இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம்ஸ் நடக்கிற எந்த இடத்துலயும் வந்து எந்த அட்வொகேட்ஸும் போகிறதுக்கு விரும்புறது இல்லை, இன்க்ளூடிங் நாங்களும் தான் விரும்புறது இல்லை. ஆனாலும் கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு பணி அது கோர்ட்ல இருந்து எங்களை கூப்பிட்டு நாமினேட் பண்ணி இந்த வழக்கை நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்க அதை தலையாய கடமையா எடுத்தது. எங்களோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வழக்கை எங்களால எவ்வளவு நேர்மையா நடத்த முடியுமோ நான் நேர்மையா. உங்களோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணதை வச்சு பார்க்கும்போது ஞானசேகரன் வந்து தவறு செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கும் தெரியுதா எப்படி சார்? நாங்க டிஃபென்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அப்படி பார்க்க கூடாது. இன்க்ளூடிங் இந்த கோர்ட்டு கூட முதல்ல வந்து ஒருத்தரை வந்து குற்றவாளி அப்படிங்கிற நோக்கத்தோட பார்க்கவே கூடாது. எல்லாருமே அன்லஸ் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற மட்டுமே அவர் வந்து நிரபராதி அப்படிங்கறத வந்து கோர்ட்டும் பார்க்கணும். அதே சமயம் நாங்களும் அப்படித்தான் நினைக்கிறோம். நாங்க எங்களோட கிளைண்ட் சைட்ல வந்து அவர் நிரபராதியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்க தரப்பு வாதங்களை எடுத்து வச்சோம். பட் அது வந்து ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வருது அப்படின்னு ஒரு வழக்கறிஞரா பல வழக்குகளை பார்த்திருப்பீங்க. ஒரு செயின் அறுப்பு அப்படின்னா கூட ஒருத்தர் பைக் ஓட்டுவாரு, ஒருத்தர் செயினை பறிப்பாரு, 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஆனா இது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போய் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது ஒரு நபரால செய்ய முடியாது. இல்ல ஒரு நபரால செய்ய முடியாது. உங்களோட வழக்கறிஞர் தொழில நீங்க பாத்திருப்பீங்க. இவர் மட்டும் காவல்துறையை காட்டுவதற்கான காரணம் என்ன? இல்ல ஒரு நபருக்கு மட்டும் தான் தொடர்பு இருந்திருக்குமா? இல்ல என்ன எப்படி பாக்குது இந்த வழக்கை? ஒரு வழக்கறிஞரை எப்படி பாக்குறீங்க?
சார் இது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். பட் இருந்தாலும் வந்து சின்ஸ் இந்த கேஸ்ல வந்து அவரை மாத்திரம் தான் காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்ற விவரங்கள் இல்ல போலீஸ் அவரை மட்டும் காமிச்சிருக்காங்க. மற்ற விவரங்கள் எல்லாமே சப்ஜூடிஸா இருக்கு. அண்ட் இன்னொரு கேஸ் இதுல வந்து இன்னொரு எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கிறதுனால அதை பத்தி நான் பேச முடியாது. இல்ல போலீஸ் ஒருவரை காமிச்சதுனால நீங்க அவர் போலீஸ் வந்து போலீஸ் அப்படிங்கிறது இல்ல, கோர்ட் வந்து ஒருத்தருக்கு மேலதான் குற்றச்சாட்டு பதிவு செஞ்சிருக்கு. குற்றச்சாட்டு பதிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்திருக்கோம். சோ அதனால என்ன வழக்கு என்ன இருக்குதோ அதுதான் நாங்க கேஸ் டீல் பண்ண முடியும். இல்ல இந்த கேஸ்ல காவல்துறை எத்தனை பேரை காட்டுறாங்க? ஒருத்தரை காட்டுறாங்களா இல்ல எதிராக இந்த வழக்கு குற்றச்சாட்டு சாட்டப்பட்டதால அவருக்கு எதிராக நாங்க வாதிடுறோம், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்றது அரசு தரப்புல இருந்து இந்த வழக்கு வந்து பயங்கரமா எதிர்த்தாங்க. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அதிகப்படியான தண்டனையான லைஃப் இன்சூரன்ஸ் வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. கோர்ட் என்ன, நாங்க அதுக்கு வந்து ஆர்டிகல் 21 படி அவருக்கு வந்து ரைட் டு லைஃப் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது, அவரோட ஃபேமிலியை பாக்குறதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிவிச்சிருக்கோம். பாப்போம் கோர்ட்ல கடைசி ஜட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சார் ரெண்டு சைடுமே கவர்மெண்ட் இருந்ததுனால, அதாவது நீங்களும் அரசு தரப்புல இருந்து நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் அவங்க சைடும், அதனாலதான் இந்த வழக்கு வேகமா முடிஞ்சுதா இல்ல இந்த வழக்கை வேகமா முடிக்கிறதுக்கான காரணம் என்ன? வழக்கமா 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும், என்ன ஏன் இவ்வளவு வேகமா முடிச்சிருக்கீங்க? அதாவது உங்களோட வாதமே தப்பு. அதாவது கவர்மெண்டால் நியமிக்கப்பட்ட அப்படின்னா நாங்களும் பிரைவேட் அட்வொகேட்ஸ் தான். அப்படி இருக்க பட்சத்தில் நாங்க வந்து எங்களோட கடமையை தான் செய்யறோமே தவிர்த்து நாங்க வந்து அரசு சார்ந்தோ இல்ல அந்த அரசுக்காக இந்த வழக்கை நாங்க எடுக்கவே இல்லை. இந்த வழக்குல எங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ல தெரிய வரும். ஜட்ஜ்மெண்ட்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்ல எங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது நல்லாவே போலீஸ் சைடு பேச அக்யூஸ் சொல்லிட்டாங்க. குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதா சொல்றீங்க. குற்றச்சாட்டு வீனஸை பொறுத்தவரையில் வெற்றிக்கான குற்றச்சாட்டு விரைவா முடிக்க சொல்லி தான் சொல்லியிருக்கு. அதன்படிதான் சட்டப்படிதான் நடந்திருக்கு. சார் 11 குற்றச்சாட்டு ஞானசேகரன் மேல பதிவு செய்யப்பட்டதா சொல்றீங்க. என்னென்ன குற்றச்சாட்டு சார்? குற்றச்சாட்டு லிஸ்ட் இப்போ என்கிட்ட இல்லைங்க. நான் இல்ல சார் அந்த பெண்களுக்கு எதிரான என்னென்ன 11 குற்றச்சாட்டுல என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க? பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான வழக்குகள் எல்லாம் உள்ள குற்றச்சாட்டுகளா தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லாம இந்த வழக்குல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு ஸ்பெஷல் கேஸா எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் அரசோட இது. அது மட்டும் இல்லாம அதர் ப்ரெஷர்ஸ் இருந்ததுனாலயும் இந்த வழக்கை வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸா கொண்டு போய் வழக்கை கொஞ்சம் நல்லபடியா முடிச்சு. ஆப்போசிட் சைடுல என்ன வச்சு சார் இந்த தீர்ப்பை வாங்கி, அதாவது இந்த தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா அவங்களுக்கு வழங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? அதாவது போரன்சிக்கா இல்ல என்ன உறுதி செஞ்சாங்க? தொழில்நுட்ப ரீதியாகவா இல்ல எதை வச்சு அவங்க உறுதி செய்யறதுக்கு அவங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறிவியல் ரீதியா இந்த கேஸே அவங்களுக்கு கிடைச்சது 2 விட்னஸ் 2 ஆப்ஷன்ஸ் தான். உள்ள அவரோட மொபைல் போன், அது அந்த மொபைல் போன் இருந்த ஒரு வீடியோ, சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ. அதுக்கு நம்ம போக வேண்டாம், நாங்களே பாக்கல. சோ சர்ச்சைக்குள்ளான அந்த வீடியோ, இந்த வீடியோவை ஃபாரன்சிக் அண்ட் சயின்டிபிக் எவிடன்ஸ் வச்சுதான் இவர் தான் குற்றவாளியா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ஒரு முடிவு வருது. அதை வந்து நம்ம ஃபர்தர் அப்பீல் நம்ம என்ன அப்படிங்கிறது சரியா நம்ம பார்ப்போம். அவர் யாருக்கா ஃபார்வர்டு பண்ணிருக்காரா அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இந்த எவிடன்ஸ் இருந்ததா அவங்க சொல்லுங்க. இல்ல போலீஸ் தரப்புல இருந்து செக் பண்ணிருக்காங்களா? போலீஸ் தரப்புலையும் செக் பண்ணிருக்காங்க. அவங்களும் எந்த வித யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி போலீஸ் சைடுல ஒருத்தர் தான் குற்றவாளின்னு ஆரம்பத்துல இருந்து பண்ணாங்களா சார் இது, இல்ல வேற யாராவது இருக்காங்களா அதுல? குற்றச்சாட்டு படிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்தோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது விவரம் எஃப்ஐஆர் ஞானசேகரன் பேர்ல மாத்திரம் தான் எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. ஒருத்தர் தானா? சோ அதனால வந்து வழக்கு முழுசாமே ஞானசேகரன். இல்ல வழக்கமா ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுல ஒருத்தர் தான் போட்டு ஒருத்தரே முடிச்சிட்டாங்களா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? குற்றச்சாட்டுகள் வந்த பிறகுதான் நாங்க வரோம். குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக அவர் ஒரு நபர் மட்டும்தான் இருந்தது. அந்த ஒரு நபர் நாங்க ஆஜராயிருக்கோம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.